அகோபில மடத்துல 44ஆம் பட்டம் சிங்கர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் தான் ஸ்ரீரங்கத்துல கோபுரத்தை கட்டிய மகனியர். அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு வாட்டி அவர் உபன்யாசத்துக்கு 10 நாள் நடந்துதான். மாமி தான் அவாத்தில் வருவா, அவாத்தில் மாமி தான் வருவா, மாமா வரமாட்டார். அது சில கிரகத்தில் ஆப்பிடும், மாமி மட்டும் வருவா, மாமா வரமாட்டார். சில கிரகங்களில் மாமா வருவார், மாமி வரமாட்டார். 2 பேரும் திவ்ய தம்பதிகளாக சில உபன்யாசத்துக்கு தான் வருவா. 10 நாள் உபன்யாசம், 9 நாள் அந்த மாமி மட்டும் வந்துட்டா. 10ஆவது நாள் ஜுரம், மாமியால் வர முடியல. மாமாவை பார்த்து சொன்னார், அகமஸ்மிய பரோபிராத பர்த்தா, எனக்கு எல்லாமா இருக்கக்கூடிய பர்த்தாவே, நீ 10ஆவது நாள் கதையை போய் கேட்டுட்டுவான். அந்த மாமாவுக்கு கதை கேட்டே பழக்கம் இல்லை. இன்னைக்கு பாவம் மாமி சொல்லிவிட்டாளே, ததிங்கித பராதீனகான்னு வந்துட்டார். 10ஆவது நாள் கதை கேட்டுட்டு வந்துட்டார். ராத்திரி 12 மணி. மாமி புரண்டு படுத்தா, மேலே கண்ணை முழிச்சு பார்த்தா மாமா மாமிக்கு மேலே இப்படியும் அப்படியும் குதின்னு குதிச்சுட்டு இருக்கார். ஐயோ பயமா இருக்கு, இது எங்கேயாவது நம்ம மேலே விழுந்துடுத்தானே, வாத்தியாரை கூட்டுற வேண்டியதுதான், தத்விஷ்ணோஹோ பரமம் பதம்னு போயிட வேண்டியதுதான். அதனால மாமா எதுக்கு இப்போ குதிக்கிறேள் கேட்டா மாமி. அவர் சொன்னார், உபன்யாசகர் சொன்னது தான் மன்னேனர். உபன்யாசம் என்ன சொன்னார்னு கேட்டா, சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்றால் அப்படின்னாராம். ஏன் சுவாமி? அட பிராமணா, அந்த சம்சாரம்ங்கிறது நான் இல்லை, பிறப்பு இறப்புங்கிற சம்சாரம்னாராம். ஆதலால் சம்சாரம்னு சொன்னால் பத்னின்னு நினைக்க வேண்டாம், சம்சாரம்னா பிறப்பு இறப்பு. ஆதலால் நம்ம படிக்கிறோம், நானும் படிச்சிருக்கேன், வேலை பார்க்குறேன், உபன்யாசம் சொல்கிறேன். பட் அட்மோஸ்டாக நம்ம ஹிருதயத்துக்குள்ள எப்போ இந்த பிறப்பை விட்டுட்டு வெளியில் போகிறோங்கிற எண்ணம் இருக்கணும். அதற்கு 2 முக்கியமான விஷயம். அடைய வேண்டிய பொருள், அடையும் வழி. கரெக்டா? இப்போ பாண்டிச்சேரிக்கு எப்படி வந்தேன்? காரில் வந்தேன். காருங்கிறது வழி, அப்படி தான் வந்தேன், கார் வழியாக தான் வந்தேன். எங்கே வந்தேன்? பாண்டிச்சேரிக்கு வந்தேன். பாண்டிச்சேரிங்கிறது உபேயம், வந்த கார் வழிங்கிறது உபாயம். மீன்ஸ் டெஸ்டினேஷன். எங்கே போகிறேள்? பாண்டிச்சேரி போகிறேன். எதில் போகிறேள்? காரில் போகிறேன். வைகுண்டத்து எங்கே போக போகிறேள்? வைகுண்டம். எப்படி போக போகிறேள்? பக்தி மார்க்கம், சரணாகதி மார்க்கம். வழி, அடையும் பொருள். எப்போவுமே உலகத்தில் இது 2ம் வெவ்வேறாக தான் இருக்கும். அடைய வேண்டிய பொருள், அடையும் வழி 2ம் வெவ்வேறு. எங்கே போகிறேள்? பாண்டிச்சேரி. எப்படி போகிறேள்? பாண்டிச்சேரி. சொல்லுவோமோ? சொல்ல மாட்டோம். எங்கே போகிறேள்? காரில் போகிறேன். எப்படி போகிறேள்? காரில் போகிறேன். சொல்ல மாட்டோம். காரில் போகிறேன், பாண்டிச்சேரி. உபாயமும் உபேயமும் வெவ்வேறாக இருக்கும். அடைய வேண்டிய பொருளும் அடையும் வழியும் வெவ்வேறாக இருக்கும். ஆனால் பிள்ளலோகாச்சாரியார் சொல்கிறார், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். துவாதசி அன்னைக்கு மாடுக்கு அகத்திக்கீரை கொடுப்பா. ஏகாதசி விரதம்லாம் நமக்கு நல்லா தெரியுமோனோ, சுண்ட பாலை காய்ச்சி தளன்னு அதை கொதிக்க விட்டு, அதில் கொஞ்சம் பாதாம் பருப்பு அரைச்சி, அதில் கொஞ்சம் குங்கும பூவை போட்டு நல்லா 2-3 கிளாஸ் குடிச்சுடணும். எதுக்கு? ஏகாதசிக்கு. எதுக்கு? அடுத்த ஏகாதசி வரைக்கும் பசி எடுக்கப்படாதுங்கிறதுக்காக இப்போவே குடிச்சிடும். இது ஏகாதசி விரதம்னு ஒன்று பண்ணுறோமோனோ, ஏகாதசி விரதம் ஒழுங்காக இருக்கணும். பலகாரம்னு சொல்லுவா. பலகாரம்னா பலம் மட்டும் ஆகாரம், பல ஆகாரம் கிடையாது, பலபலமான ஆகாரம் கிடையாது, பலகாரம். இந்த பலகாரம் பண்ணுறோம். அடுத்த நாள் கார்த்தால துவாதசி அன்னைக்கு சாப்பாடு சாப்பிடணும். கார்த்தாலேயே சாப்பிடணும். அதுக்கு என்ன பேர்? பாரணை. பாராயணம் கிடையாது, பாரணை. அந்த பாரணை அன்னைக்கு கார்த்தால அந்த நெல்லிக்காய் பச்சடி பண்ணுவா. அதெல்லாம் கேட்கறதுக்கே நான் கூறுறதோன்னு அதெல்லாம் கேட்கும்போது, அந்த துவாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவா? மாடுக்கு அகத்திக்கீரை கொடுப்பா. இப்போ வேற விடுங்கோ, மாடு இருந்தால் அகத்திக்கீரை கிடைக்க மாட்டேங்கிறது, அகத்திக்கீரையே மாடு சாப்பிட மாட்டேங்கிறது. 2ம் இருக்கும். மாடெல்லாம் இப்போ கீரையே சாப்பிட மாட்டேங்கிறது. சரி, சாப்பிடக்கூடிய மாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாடுக்கு கொடுக்குறோம். அகத்திக்கீரை கொடுக்கணுங்கிறது சாஸ்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்போ மாடுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். மாடை மாடே வா அப்படின்னா அதுக்கு புரியாது. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமானம்னு சம்ஸ்கிருதம் சொல்றது. ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. அதனால மாடை பார்த்து, மாடே பிரம்ம சிருஷ்டியில் ஒன்றே, வருக வருக, புல்லை சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? அதை எப்படி கூப்பிடுவோம்? கையில் புல்லை வச்சுப்போம், அந்த கீரையை வச்சுப்போம், வா அப்படிம்போம். மாடு கீரையை சாப்பிடணுங்கிறது இலக்கு. அதை அழைத்து சாப்பிட்றதுக்கு வழியும் கீரையே. கீரை தான் சாப்பிடணும், உபேயம். அதை கீரையை சாப்பிட வைக்கிறதுக்கு வழி கீரையை காமிச்சு தான் அதை கூப்பிட முடியும். கீரையை காமிச்சு கூப்பிடுறோம். எதுக்கு? கீரையை சாப்பிட்றதுக்கு. அப்படின்னா உபாயமும் கீரை, உபேயமும் கீரை. அதே தான் கேள்வி கேட்டார் யுதிஷ்டிரன். கிமேகம் தெய்வதம் லோகே, எவன் ஒருவனே தெய்வம். நம்ம தர்மத்தில் சொல்வாளோன்னு நாளில் அந்த வெளிநாடுக்கு போகிறேன். இந்த இந்தோனேஷியாவில் அடியேன் உபன்யாசம் பண்ணேன். இந்தோனேஷியாவில் சர்ப்ரைசிங்லி, இந்தோனேஷியாங்கிறது 16,000 தீவுகளோடு கொண்டது.
ஜியாகிரஃபியில் உங்கள் பிள்ளைகள் படிப்பா. A group of islands, a chain of islands is called as archipelagoன்னு பேர். இன்றைக்கும் நம்ம லக்ஷத்வீபத்தை சொல்கிறோமே, லக்ஷத்தீவுகள் இருக்குது, அதனால் அதற்கு லக்ஷத்வீபம்னு பேர். இந்தோனேஷியா 16,000 தீவுகள் உட்கொண்டது. அதில் அதனுடைய தலைநகரிக்கு ஜகார்த்தான்னு பேர். இன்றைக்கும் 99.9% அந்த ஊரில் வேறு மதத்துக்காரா துருஷ்கர்கள் தான். ஹிந்துக்கள் 0.1% தான். ஆனால் அந்த ஊரில் 3 மால் இருக்குது. இப்போல்லாம் மாலாக வந்துருச்சு பாருங்கள். பாண்டிச்சேரியில் வந்திருக்க ஏதாவது மால்? சென்னையில் ஒரே மால் தான். திருமால் இருக்காரோ இல்லையா, அந்த மால் இருக்கும். அந்த மாலுக்கு என்ன பேர் தெரியுமோ நம்ம ஊரில்? ஃபீனிக்ஸ், சிட்டி சென்டர், எக்ஸ்பிரஸ், ஸ்பென்சர், என்னென்னமோ நம்ம பேர் கொடுத்துருக்கோம். இந்தோனேஷியாவில் 3 பேர் கொடுத்துருக்கா மாலுக்கு. அயோத்தியா, ராமா, சீதா. இதுதான். அடியனுக்கு ஒருத்தர் வாகனம் ஓட்டினார். ஓட்டி கொஞ்சம் நாழி ஆகணும்னா 6 மணி ஆகிடுது. இறங்கினார் வாகனத்துலேருந்து. அவருடைய மதம் தொழ போயிட்டார். நான் சொன்னேன், ரொம்ப வசதியாக இருக்குது, நல்ல விஷயம் பண்ணுறேன், வாங்கோன்னு. முடிச்சுட்டு தொழுதுட்டு வந்தார். நான் கேட்டேன், தேவரி பேர் என்னவா இருக்கும்னு. சொன்னார், ஆதித்யானர். இன்றைக்கும் அந்த ஊர் கடைக்கெல்லாம் போனால் உள்ளே வரும்போது ஜெய் திரௌபதி, ஜெய் அர்ஜுன் அப்படின்னு தான் சொல்லி வரவேற்பான். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் வர ஹாய் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுறோம். அது திரௌபதிங்கிறா. அதனால் எதுக்கு சொல்ல நம்ம இந்திய தேச கலாச்சாரம் எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கு பாருங்க. இந்த வெளிநாடுக்கெல்லாம் போனால் அவள் ஒரு கேள்வி கேட்குறா. இதோ பாருங்க, எங்கள் மதத்தில் ஒரே கடவுள், உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, 33 கோடி தேவர்கள்னா ஒரு பேர் கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறது. ஏன்னா அதே தான் குழப்பம் யுதிஷ்டனுக்கு வந்தது. அதனால் அவன் கேள்வி கேட்டான், கிம் ஏகம் தெய்வதம் லோகே, எவன் ஒருவனே தெய்வம்னா. அதுக்கு பீஷ்மர் சொன்னார், இதெல்லாம் நமக்கு ராத்திரி 8:30லேருந்து 10 வீக் டேஸில் வருதோனோ, இதுவரை, இனி, தொடரும், அதில் இதுவரை காமிக்கிறார் பீஷ்மர். சொல்கிறார், இதுவரை யோசிச்சுப்பாரு. 18 நாள் முன்னாடி முதல் நாள் அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னானே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. என்னை அடைன்னு சொல்லலை கண்ணன், என் ஒருவனையே அடையினர். ரொம்ப அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிட்டார். நம்ம எல்லாம் குறுக்கு கேள்வி, அது அப்படின்னா அவர் அடையக்கூடாதான் நம்ம கேள்வி. அதெல்லாம் இல்லை, என் ஒருவனையே அடை. அவர் சொல்லியாச்சு, கேள்வி கேட்கறதுக்கு நாம் யாரும் கிடையாது, சொல்லிவிட்டார். மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே சரண் அடை. இப்போ யுதிஷ்டன் கேட்ட கேள்வி என்ன? கிம் ஏகம் தெய்வதம் லோகே. அதனால எவன் ஒருவனே தெய்வம், அவன் ஒருவனே தெய்வம். அடுத்த கேள்வி கேட்டான், கிம்வா ஏகம் பராயணம். அயணம்னு சொன்னா வடமொழியில் வழின்னு அர்த்தம். வடக்கு பகுதியில் சூரியனின் கிரணங்கள் பட்டால் வடக்கு வழி, உத்தரம் அயணம், உத்தராயணம். தெற்கு பகுதியில் பட்டுதான தட்சிணம் அயணம், தட்சிணாயணம். சூரியனின் வழி வடக்கில் இருந்தால் சூரியனின் வடக்கு வழி உத்தராயணம், சூரியனின் தெற்கு வழி தட்சிணாயணம், ராமனின் வழி ராமாயணம். அதே கேள்வி இங்க கேட்கிறார், கிம்வாப் ஏக்கம் பராயணம். பரம் அயணம், எவன் ஒருவனே அடைந்தால் சிறந்த வழியாகும். ஒரே பதில், அந்த கண்ணனை அடைந்தால்தான் வழியாகும். கிமேகம் எல்லாம் சுலபமாக இருக்கு பாருங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கெல்லாம் கொடுக்குறா, சொல்கிறதே பள்ளிக்கூடத்தில். ஒரு 20 கேள்வி கேட்குறா, 20 கேள்விக்கும் ஒரே பதில் இருந்துட்டானே எவ்வளோ சுலபம். கிமேகம் தெய்வதம் லோகே, எவன் ஒருவனே தெய்வம், கண்ணன். கிம்வாப்யேகம் பராயணம், எவன் ஒருவனையே அடையணும், கண்ணன். ஸ்துவந்தகம், எவனை அர்ச்சிக்க வேண்டும், எவனை நினைக்க வேண்டும், துதிக்க வேண்டும், கண்ணனையே. பிராப்னயுர்மானமா சுபம் கோதர்ம சர்வதர்மானாம், எந்த தர்மம் எல்லா தர்மத்தை காட்டிலும் சிறந்த தர்மம். எந்த தர்மம்? என்னது இது? காதலே விழல. பாகவத தர்மமா? கண்ணன் தான் தர்மம். சொன்னது யார்? வெரி குட், அதுதான் ஆன்சர். கிருஷ்ணர் தான் தர்மம். எப்படி சுவாமின்னு கேட்டால் ஒரே ஒரு ஸ்லோகம், ஏஜ வேத விதோ விப்ராஹா ஏச்ச அத்தியாத்ம சேதசாஹா தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கண்ணன் ஒருவனே தெய்வம், அவன் ஒருவனே தர்மம். அதனால கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா, தர்மங்கள்லேயே சிறந்த தர்மம் எதுன்னு கேட்கிறான் யுதிஷ்டன். ஒரே ஒரு பதில், கண்ணன். கடைசியில
கிஞ்சபன் முச்சதே ஜந்துஹு, எவனை ஜபித்தால் நல்லது? கண்ணனையே. ஜபமும் கண்ணனை, துதிப்பதும் கண்ணனை, பாராயணமும் கண்ணனை, எல்லாத்துக்கும் சுலபமான ஒரு வழி கண்ணன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்ணனை விட, கண்ணன் என்னும் திருமாலை விட சிறந்தவர் ஒருத்தர் இருக்கார். யாரு? பாகவதோத்தமர்கள். பகவானை காட்டிலும் சிறந்தவர்கள் பாகவதர்கள். அதனால பகவானை வேணாலும் நிந்திக்கலாம். திருட்டு பய சுவாமி அவர். நிறைய பேருக்கு ஏதாவது துக்கம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, 3 நாள் பெருமாளோட பேசவே மாட்டார். இன்னும் 3 நாள் நான் ஸ்லோகமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவா. அவர் என்ன இப்படி என்னை போட்டு படுத்துறார்? பெருமாளை கோச்சிக்கலாம், அவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். பாகவதோத்தமனை கோச்சிக்கவே கூடாது. 2 சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் நடைமுறையில் ரொம்ப முக்கியம். எங்கள் ஆச்சாரியன் சேட்லூர் பையம்பாடி மகாமகோபாத்தியாயர் ஸ்ரீ ஊவே ஸ்ரீவத்சாங்காச்சார் சுவாமி பாண்டிச்சேரியில் ரொம்ப வருஷம் எழுதியிருந்தார். அந்த சுவாமி மகான் உத்தமூர் வீரராகவாரியன் அபினவதேசிகனிடத்தில் பாடம் கற்றவர். இந்த சுவாமி ஒரு விஷயம் சொன்னார். ஹோசூர்னு கேள்விப்பட்டிருக்கேளா? பெங்களூர் கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில். அங்கே டிண்டிக்கோட்டைன்னு சொல்லுவா. அது தேந்தனி கோட்டைன்னு பேர் அந்த காலத்தில். அந்த ஊரில் ஒரு சுவாமி எழுதியிருந்தார். மகா ஆச்சாரியன், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியன், டிண்டிக்கோட்டை சுவாமின்னு பேர் அவருக்கு. அவர் நன்னா காஷாயம் தரிச்சுண்டு துறவியாக தான் இருந்தார். கையில் திருதண்டத்தை வச்சுன்னு பாவம் ஒரு சின்ன இடத்துல வசித்து வந்தார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 6 வேணாலும் திருமாலை அடையலாம், 6 வேணாலும் மோட்சத்துக்கு போகலாம். இன்னார் இணையார்னு இல்லை, இவன் பிராமணன் இல்லைங்கிறது கிடையாது. நம்ம தான் அந்த பாகுபாடு பார்க்குறோமே ஒழிய பகவான் பார்ப்பது கிடையாது, ஆச்சாரியர்கள் பார்ப்பது கிடையாது. 6 வேணாலும் அடையலாம். நாய் அடையலாம், பூனை அடையலாம், யானை அடையலாம், சிங்கக்குட்டி அடையலாம், நாம் அடையலாம், யார் வேணாலும் அடையலாம். அந்த காரியத்துக்கு பரண்யாசம்னு சொல்லுவாள். ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு மோட்சத்தை கொடுத்தருள்வாய் பிரார்த்திக்கணும். உடனே நிறைய பேர் கவலை வந்துடும், பண்ணின உடனே மோட்சம் கிடைச்சிருமார். அப்படி இல்லை, போகும்போது மோட்சம் கிடைக்கும். இல்லை பண்ண உடனே கிடைச்சோன்னா யாராவது வருவாளோ? வரமாட்டா. அதனால் போன உடனே கிடைக்கும். அந்த ஆச்சாரியன் கிட்ட போய் ஒரு சுவாமி போய் நின்னாராம். சுவாமி, நம்ம ஊரில் ஒரு சுவாமி இப்போ மேலே போயிட போகிறார், அவருக்கு எப்படியாவது பரண்யாசம் பண்ணி வைங்கோ, அவருக்கு எப்படியாவது நல்ல வழிக்கு. அப்படியாப்பா, நான் வரேன் அப்படின்னு இவர் 6 மைல் அந்த பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கார் திருவாராதனா. அதை விட்டுட்டு திருதண்டத்தை பிடிச்சின்னு ஓடினாராம். பாவம், அந்த கல்லுலையும் மேட்டுலையும் பாவம் ஒருத்தர் பரமபதிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு எப்படியாவது பரசமர்ப்பணம் பண்ணி இந்த ஆத்மாவை வைகுண்டத்துக்கு அனுப்பணுமேன்னு ஓடுறார். ஓடி அந்த வீட்டில் போய் நிற்கிறார். அந்த கூட்டம் என்ன பண்ணா, ஒரு சின்ன எருமை குட்டியை கொண்டு நிறுத்தினான். இதுக்கு தான் ஓடி வந்தேடா, உங்களை சும்மா கேலி பண்ணலான்னு கூட்டுன்னு வந்தேன்னா. பாவம் சுவாமிக்கு 80 வயசு, ஓடி வந்திருக்காரு. இதெல்லாம் நான் சொல்கிறது 80 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி பாவம் சுவாமி கண்ணில் தாரதாரையா தண்ணியா. அதுக்கு என்னடா, எருமை குட்டியும் தானேடா பகவானுடைய குழந்தை, நான் இதுக்கு நல்ல பரண்யாசம் பண்ணி வைக்கிறேன்னு வருத்தப்பட்டாராம். நீ இதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்திருப்பேன், நீ என்னை ஏமாத்திட்டு கூட்டிட்டு வந்தியேன்னு மனசால வருத்தப்பட்டார். ஆயிடுத்து. ஒரு காலத்தில் எங்கள் ஆச்சாரியன் தன் ஃப்ரெண்டோட டிண்டிக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் நின்றுந்தார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் அப்படியே உடம்பெல்லாம் குஷ்டரோகம் கையில் கப்பரை வச்சுட்டுருக்கான். வச்சுட்டு பிச்சை எடுத்துருந்தான். அப்போ அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம் எங்கள் ஆச்சாரியன் கிட்ட, இவன் யாருன்னு தெரியறதான்னு கேட்டாராம். தெரியலேன்னா யாரையோ பார்த்துட்டு யாருன்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியுது, பிச்சைக்காரன் தெரியாது. அன்னைக்கு அந்த டிண்டிக்கோட்டை சுவாமி கிட்ட அபச்சாரப்பட்டாரே, அவருக்கு அடுத்த நாளே இது ஏற்பட்டதுன்னு சொன்னாராம். பாகவதாபச்சாரம் அப்பேற்பட்ட ஒரு கொடியது. நம்ம நினைப்போம் நம்ம யாருக்குமே அவளுக்கு நமக்கு தோணுமோனோ, நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணுறேன், என்னை விட நல்லவா இந்த உலகத்தில் இருக்காளா, நம்மளே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்க வேண்டியது தான். நம்மளை விட நல்லவா இருக்காளான்னு கேட்டால், மனசால கொஞ்சம் தப்பு நினைச்சாலும் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஏற்படும். பாகவதாபச்சாரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நான் 2000 வாட்டி சொல்லியிருக்கேன். 2 பேர் பாகவதால கையால் அடிச்சிருக்கேன்னா நீ 2000 சொல்லி பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறா பாருங்க. அதுதான் பாகவதனிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது. இல்லையே சுவாமி, அவர் ரொம்ப என்னை போட்டு படுத்துறாருன்னா பேசாமல் இருந்தணும், பேச்சை விட்டுணும், அவ்வளோதானே. பேசினா தானே அபச்சாரம், கம்முன்னு போயிடணும். அதனால தான் ரொம்ப பெரியவாள்லாம் அந்த காலத்தில் பேசவே மாட்டா. சைலன்ஸ் இஸ்
கோல்டன்னு சொன்னான். பேசாமல் இருந்தால் பேசினா தானே பிரச்சனை, பேசவே வேண்டாம். நான் இந்த காலத்தில் அடக்கமாக பேசுவா. இந்த மாதிரி வளவளன்னு பேசினா தானே பாகவத அவச்சாரம் வருது. அந்த மாதிரியே கூடாதான், அடக்கமாக பேசணுமா. மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப முக்கியம். நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம் சனாதன தர்மத்தில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எவ்வளவு சிறந்தவான்னு தெரிஞ்சுப்போம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரிய சொத்தை கட்டி காப்பாற்றியவர் ராமானுஜாச்சாரியர் எம்பெருமானார். அவருக்கு ஒரு ஆச்சாரியன், பல ஆச்சாரியர்கள், ஒரு ஆச்சாரியனுக்கு பெரிய நம்பி அப்படின்னு பேர். அந்த பெரிய நம்பிக்கு ஒரு ஆச்சாரியன் ஆளவந்தார் அப்படின்னு இருந்தார். என்ன சுவாமி, நாங்கள் ஆளவந்தான் தானே கேள்விப்பட்டிருக்கோம், வந்தார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். வந்தான்னு கேள்விப்பட்டிருக்கோம், வந்தாரையும் கேள்விப்படுங்க. ஆளவந்தார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு யமுனை துறைவன் யாமுனாச்சாரியன்னு பேர். அந்த ஆளவந்தாருக்கு நிறைய சிஷ்யர்கள். அதில் சில சிஷ்யர்கள் பிராமணர்கள், அந்தணர்கள். சில பேர் பிராமணர்கள் அல்லர்கள். ஆனால் பிராமண அப்ராமண வித்தியாசம் நம்ம பெரியவா பார்க்க மாட்டா. விஷயத்தை அந்தந்த வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுப்பா. அதில் ஒரு சிஷ்யர் பெரிய நம்பி, இன்னொரு சிஷ்யர் மாரநேரி நம்பின்னு இருந்தார். அவர் பிராமணர் அல்ல. ஆனால் எல்லோரும் ஒன்றா தான் ஆளவந்தார் கீழே படித்தா. ஆளவந்தாருக்கு ஒரு சின்ன வீடு கட்டினா. உடனே இந்த கார்டெல்லாம் போட்டு வி வெல்கம் யூ டு த கிரகப்பிரவேசம் அப்படின்னு எல்லாருக்கும் போட்டு அனுப்பிச்சுட்டா. கிரகப்பிரவேசம் அடுத்த நாள். முந்தின நாள் என்ன பண்ணிட்டா, இந்த மற்ற சிஷ்யர்கள்னா அந்த சகபாட்டி கூட படித்தவர்னு இருக்கக்கூடிய அந்த மாரநேரி நம்பியை கூட்டு வீடை நன்னா சுற்றி பாருங்கோ அப்படின்னு இவர் பார்த்தார். இப்போ கிளம்புங்கோ அப்படின்ட்டா. அடுத்த நாள் கிரகப்பிரவேசம். ஆச்சாரியன் ஆளவந்தார் உள்ள வந்துவிட்டார். எல்லா சிஷ்யர்களும் நின்றுருக்கா எக்ஸப்ட் மாரநேரி நம்பி. உடனே கேட்டாராம், மாரநேரி நம்பி எங்கெங்கானும் கேட்டார். மற்ற சிஷ்யர்கள்லாம் சொன்னாலாம், அல்ல, அவர் அந்தணர் அல்ல, ஆதலால் நேற்றே அழைத்தோம், இன்று வேண்டாம்னு நினைத்தோம்னு. ஆளவந்தார் சொன்னாராம், நேற்று மாரநேரி நம்பி வந்த நாளே என் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம், இனிமேல் என் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இதுக்கு சொல்ல வந்து அவ்வளவு ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங். நம்மளாம் ரொம்ப பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் அவா பண்ணது தான் சமுதாய புரட்சி. மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாரநேரி நம்பின்னு சொன்னேன் பாருங்கோ, அவர் பக்தி பக்தி சரணாகதி சரணாகதி ராமானுஜர் ராமானுஜர்னு ஈடுபட்டு அவள் குடும்பத்துக்காராலும் சொன்னால, இது பித்து பிடிச்சதா இருக்குது, இதை போய் ஒதுக்கி வச்சுடலான்னு ஒதுக்கி வச்சுட்டான். அந்த மாரநேரி நம்பிக்கு இப்போ சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியிற போகிற கட்டம். ரொம்ப சாஸ்திரப்படி நடக்கிறவாளுக்கு செத்து போகிற நாள் தெரிஞ்சு போயிடும். சாஸ்திரப்படி சொன்னபடி வாழ்நாளில் நடந்தால் இறப்பதற்கு முன்பு நமக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன ஒரு விஷயம்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சாஸ்திரத்தில் இருக்கு, குளிச்சுட்டு கண்ணாடி எதிர்க்க வந்து நின்னா நம்மளே இன்னொத்தரா தெரிவோம். தெரிஞ்சா வாத்தியாரை கூட்டுற வேண்டியதுதான் அர்த்தம். இன்னொரு விஷயம், மத்தியான சமயத்தில் சூரியனை பார்க்கும்போது நடுவில் கருப்பு புள்ளி பெருசாகிறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாழிகையில் நம்ம போயிட போகிறோம் தெரியுமா? கேட்டால் பயமாக இருக்கணும். என் சுவாமி, இனிமேல் நான் கண்ணாடியில் பார்க்க போகிறதில்ல, இதெல்லாம் சொல்லி வேற வச்சுட்டீர், எதுக்கு பார்ப்பானேன்னா முன்னாடியே சொல்லிவிட்டேன். இது நமக்கெல்லாம் இல்லை, சாஸ்திரப்படி நடந்தால் அதெல்லாம் நம்ம எங்கே நடக்கிறோம். அதனால் நம்ம கண்ணாடியில் பார்த்தா நம்ம தான் தெரியும். அதனால் மாரநேரி நம்பிக்கை தெரிஞ்சு போயிடுது, இன்னும் கொஞ்சம் நாழியில் நம்ம போயிட போகிறோன்னு. சகபாட்டினா கிளாஸ்மேட் பெரிய நம்பி. அவர் அந்தணர், இவர் அந்தணர் அல்ல, கூட்டர். ஐயோ, நான் இன்னும் கொஞ்சம் நாழியில் போயிடுவேன் பெரிய நம்பி, இந்த சரீரத்தை எரிக்கிற காரியத்தை என் உறவினர்கள் கிட்ட கொடுத்துடாத, அவள்லாம் நான் இருந்த வரைக்கும் என்னை மதித்ததே கிடையாது, இப்போ சொந்தம் கொண்டாட வந்துடுவா, நாங்கள் தான் எரிப்போன்னு இந்த புரோஷத்தை நாய்க்கு வைக்காத, சிங்கமான ராமானுஜருக்கு ஏற்பட்ட இந்த சரீரம் அந்த தெருநாய்களுக்கு போக வேண்டாம், எப்படியாவது இந்த சரீரத்தை நீ எரிச்சுடுப்பா. பெரிய நம்பி கவலைப்படாத மாரநேரி நம்பி, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். கொஞ்சம் நாழிகையில் மாரநேரி நம்பி பரமபதிச்சுட்டார். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வடதிருக்காவேரி கிட்ட தான் ஸ்மசான பூமி. அங்கே கூட்டுண்டு போய் அந்த சரீரத்தை எரிச்சுட்டார். யார்? பெரிய நம்பி. மாரநேரி நம்பியுடைய பிரேதத்தை எரிச்சுட்டார். எரிச்சுட்டு காவேரியில் தீர்த்தமாடிட்டு ஈர வஸ்திரத்தோட தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கார். கொஞ்சம் பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம், படிக்க சுவாரஸ்யம்னு சில பேர் 4 பேர் என்ன பண்ணிட்டா, இந்த பெரிய நம்பியுடைய சிஷ்யரான ராமானுஜர்கிட்ட போய் சொன்னா, ஆமாம் ஊர் பூரா உபதேசம் பண்ணு, பட்டப்பட்டையா நாமும் போட்டு
உம்ம ஆச்சாரியன் அங்கே வந்து அந்தணர் இல்லாத மாரநேரி நம்பிக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டு வரார். அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, எங்ககிட்டலாம் உட்காந்து வைஷ்ணவம் சொல்லிட்டு போய் கேளியா. ராமானுஜர் பார்த்தார், எங்கள் ஆச்சாரியன் எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவார், ஆனால் இந்த அஷடெல்லாம் கேட்கறதுங்கிறதுக்காக போனார். கதவை தட்டினார். ஆச்சாரியன் பெரிய நம்பி கதவை திறந்தார். ராமானுஷா, இவ்விடம் வந்த காரணம் எங்கானும், எதுக்கு வந்த? அதுக்கு ராமானுஜர் சொன்னாராம், தேவள்னா நீங்க இந்த மாதிரி அந்தணர் இல்லாத ஒருவரை பிரேத சம்ஸ்காரம் பண்ணிட்டு வரியா அப்படின்னு நான் கேட்கல, இவா கேட்க சொன்னான்னு. ஏன்னா இவா தானே கேட்க சொன்னா. அதுக்கு பெரிய நம்பிகள் ஒரு பதில் சொன்னார், கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பதில். ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்தை மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். நாம் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவரோ, இவர் பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ? நாம் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ, இவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ? பயிலும் சுடரொளிமூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் கடலோசையோ, ஆழ்வார் சொன்னதை சிறிதேனும் செயல்படுத்த வேண்டாவோ ஜியா அப்படின்னு கேட்டார். என்ன சுவாமி, அவர் சொல்றது தெரிஞ்சது, நீங்க சொல்றது புரியவே இல்லைன்னு சொல்றேன். என்ன ஒரு ப்ராட் மென்டாலிட்டி பாருங்கோ. நாம் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவனோ? பெருமாள்னா ராமர் சக்கரவர்த்தி திருமகன், க்ஷத்ரியன். அவர் யாருக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணார்? கழுகான ஜட்டாயுக்கு பண்ணார். ஜட்டாயு என்ற வர்ணம் பண்ணாரோன்னோ. ஏன் நான் இன்னைக்கு மாரநேரி நம்பிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்றத கேள்வி கேட்கிறியே ராமானுஜா? ஏன் செத்து போன மாரநேரி நம்பி என்ன ஜட்டாயுவை விட தாழ்ந்து போயிட்டாரா, இல்லாட்டா நான் தான் ராமரை விட ஒசந்து போயிட்டேனா? நாம் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவரோ, இவர் பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ? அன்று க்ஷத்ரிய குலத்தில் அவதரித்த யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் விதுரன்னு சொல்லக்கூடியவனுக்கு பிரேத சம்ஸ்காரம் பண்ணா. நான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ, இவர் தான் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ? திருவாய்மொழி திராவிட வேதம்னு சொல்லக்கூடிய அந்த பிரபந்தத்தில் ஆழ்வார் 2 பதிகம் பாடினார். பயிலும் சுடலொடி மூர்த்தி நெடுமார்க்கடிமை. 2 பதிகத்திலையும் சொல்றார் பெருமாளை விட சிறந்தவர்கள் பாகவதர்கள்னு. அந்த பாகவதர்கள் தான் சிறந்தவர்கள்னு சொன்னா இவருக்கு நான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணதுல என்னையா தப்பு? பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் கடலோசையோ என 8 சுரக்காயா? ஆழ்வார் சொன்னதை சிறிதேனும் செயல்படுத்த வேண்டாமோ ஜியா? Shouldn't we bring even the few esoteric words of ஆழ்வார் to practicality? எதுவுமே பிராக்டிக்கலா பண்ணாதானே வசதி. உங்க பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல படிக்கிறது தியரி மட்டுமா கத்துத்தரா, பிராக்டிக்கல் கத்துத்தரா? தியரியில படிக்கிறோம் ஆசிட் பேஸ் கலந்தா சால்ட் வந்துடுது, அது நமக்கு தெரியறது இல்லை. பிராக்டிக்கலா பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நாங்கள்லாம் கெமிஸ்ட்ரியில பண்ணுவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பியூரெட்டுன்னு ஒன்று இருக்கும். கையில் ஒரு ஆயுதம் கொடுத்துருவா பிப்பெட்டுன்னு, அதால நாங்கள் உரிவோம். அப்படி உறிஞ்ச உடனே பக்கத்தில் வந்து இருக்கவர் என்ன பண்ணுவார், பாகவத சேஷம்னு அதே எச்சை அவரும் உரிவர் போட்டு புரிஞ்சு அதில் கொஞ்சம் நம்ம ஃபினாப்திலினை போட்டு வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு கடைஞ்சு அந்த பியூரெட்டில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபான்னு கொஞ்சம் திருப்பி விட்டு கலக்கி பண்ணா அவள் சொல்லிடுவா, ஆஹா நீ பெரிய பொறியியல் படித்த நிபுணரப்பா, நீ இன்ஜினியர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றா. இந்த மாதிரி எச்ச வியாபாரம்லாம் பண்ணா. எதுக்கு சொல்ல வந்தேன், எது ஒன்றுத்துக்குமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப முக்கியமானோ சொல்கிறோம். எல்லாரும் ஒன்றுன்னு, ஆனால் வேற்றுமை பார்க்குறோம். தப்பாச்சே. வைணவ ஆச்சாரியர்கள் வேற்றுமை பார்த்தது கிடையாது. நம்மாழ்வார் எந்த ஜாதி? நாங்கள்லாம் சொல்கிறோம் நம்மாழ்வார் எந்த ஜாதி? ஆழ்வார் பிறப்பிலோ பாகவதர்கள் பிறப்பிலோ ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது. ஆதலால் பாகவதாபச்சாரம் கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாகவதரை பற்றி யாராவது சொன்னால் அப்படி கம்முன்னு விட்டுடணும், அவ்வளோதான். அது காதால் ரசிக்க கூட கூடாதான். நமக்கே தோன்றுது அது அது கொஞ்சம் அது இழுக்கப்படாது. அந்த பாகவதனை பற்றி தப்பான ஒரு வார்த்தை சொல்லவே கூடாது. பகவானை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அவர் பொறுத்துப்பார். பாகவதனை பற்றி சொன்னால் பொறுத்துக்க மாட்டார். பகவானை ஏசி பேசினான் ராவணன், ஒத்துண்டார். அதே ராவணன் ஹனுமாரை தாக்கினார், ஒத்துக்கல. ஹனுமார் வாழை எரிச்சார், ஒத்துக்கல. கம்சன் கிருஷ்ணரை தாக்கினார், ஒத்துண்டார். அதே கம்சன் பாகவதோத்தமனான வசுதேவரை தாக்கினார், கண்ணன் பொறுத்துக்கல. ஆதலால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பெருமை உண்டு. சொன்னது பீஷ்மர், கேட்டது யுதிஷ்டிரன். இவ்வளவு பெருமை இருக்கு. 1000 நாமத்துக்கும் சமம் ராமநாமம் எல்லாம் இருக்கு. ஆனால் பாகவதாபச்சாரம் செய்தால் இர்ரிவர்சிபிள், திருப்பவே முடியாது. எவ்வளோ வாட்டி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பொருந்தாது. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதி முக்கியம். மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெருமாளை தியானிக்கும் போது சக பத்னியாக தான் தியானிக்கணும்.
சகபத்னினா என்னென்னா பிரம்மச்சாரி நாராயணன், பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ். இப்பெல்லாம் அந்த வெயிட்டுக்கெலாம் காமிக்கிறான் பாருங்க, பிஃபோர் அப்படியே புடலங்கா மாதிரி இருக்கும், அப்படியே ஏதோ வாத்தியங்கள்லாம் கொடுப்பான், மருந்தெல்லாம் கொடுத்துருவோம், முருங்கா மாதிரியே மெலிஷா ஆகிடுவோம். அப்படி பிஃபோர் ஆஃப்டர்னு, பிஃபோர் மேரேஜ் வெறும் நாராயணன், ஆஃப்டர் மேரேஜ் ஸ்ரீமன் நாராயணன் கிடையாது, அவர் எப்போவுமே ஸ்ரீமன் நாராயணன். என்ன கேட்டுக்கோங்க, கிருஷ்ணருக்கு வயசு 7, உரல்ல கட்டி போட்டா யசோதை கட்டி போட்டாலாம். கட்டி போடும்போது எது உரல் எது கண்ணன்னே தெரியலையா, ஏன்னா உரலும் கருப்பா இருக்கு, இதுவும் கருப்பா இருக்கு, இதுவும் மேலே பெருத்திருக்கு, இவருக்கும் வக்ஷஸ்தலம் பெருசா இருக்கு, உரலும் இடையில சிறுத்திருக்கு, இவருக்கும் இடை சிறுத்திருக்கு, அதுக்கும் கீழே பெருத்திருக்கு, கண்ணனுக்கும் காலு நன்னா பெருத்திருக்கு, எது உரல் எது கண்ணன்னு தெரியலையா. அப்புறம் சொன்னார் ஆழ்வார், தெரிஞ்சு போயிடுத்துனார். எப்படின்னா ஒன்று அழுதுது ஒன்று அழலேன்னார். அந்த மாதிரி கட்டி போட்டா தாமம்னு பேரு. தாமம்னா கயிறு, அது உருப்படி இல்லாத கயிறு. அதுதான் ஆழ்வார் சொன்னார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமா என்னர். காந்தியடிகளார் சொன்ன எந்த விஷயத்தை கடைப்பற்றோமோ இல்லையோ, ஒரு விஷயம் சொன்னார், எந்த வஸ்துவையுமே வெள்ள தூக்கி போடப்படாதுன்னார். அது சில பேர் சில கிரகத்துக்கெல்லாம் போனேன்னா 2 சாமான அவள் வெள்ளை எடுத்து வச்சாதான் நம்மளே உள்ளே போக முடியும், அவ்வளவு சாமானை சேர்த்து வச்சிருப்பா. சில பேர் சொல்லுவா, எங்காவது வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்குவோம்பா. அதில் வேற நோனாவட்ட கேள்வி வேற, எத்தனை பேர் வருவேள், எவ்வளவு சாப்பிடுவேள், அது இல்லாமல் நம்ம அளந்தா சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ கேட்குற கேள்விக்கு வராமே இருந்துருவேயான்னு சொல்லிடலாம். இத்தனை கேள்வி கேட்குறா. எதுக்கு கேட்குறான்னா, நம்ம உள்ளே போன உடனே இந்த குப்பை சாமானெல்லாம் ஒரு இடத்துல போடுவா, மேலே ஒரு வேஷ்டியை போட்டு மறைச்சிருவா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் இதம் ஜகத்துன்னு மறைச்சிருவா. எதுக்கு சொல்ல வந்தால், அதில் இந்த சில கயரெல்லாம் ஆப்படும். தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எப்பாவது ஃப்ரீ டைம் இருந்தாலும் அந்த கயருக்கெல்லாம் 3 முடிச்சு போடுவா. நமக்கு அமைஞ்சது தான் சரியா இல்லை, இதுக்காக போடலான்னு. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உக்தி மதீமஹே எதுக்தயஸ்திரை கண்டே யாந்தி மங்கள சூத்திரதான்னு 3 முடிச்சு போடுவா. இந்த மாதிரி ஒரு கயிறு 3 முடிச்சா போட்டு ஒரு கயிறு, உருப்படாத கயிறு, அந்த கயிறால கட்டினாலாம். அந்த கயிறுக்கு கண்ணினும் சிறுத்தாம்புன்னு பேர். அதனால தான் ஆழ்வார் சொன்னார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமா என்னர். கட்டி போட்டா யசோதை இழுத்து கட்டினா, இழுத்தா அவருக்கு வயர் நம்மள மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசா, தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும்னு கொஞ்சம் ஹெவி பார்ட்டி. அவர் ராமர் மாதிரி ஜிம்பாடி கிடையாது, கொஞ்சம் பெரிய உடம்பு. அதனால அந்த கயிறு அப்படியே மடங்கி இந்த இடத்துக்கு வந்துருத்தான். கட்டி போட்டா நம்பிள்ளை எழுதினார், பிள்ளையோடு மாட்டுப்பெண்ணையும் சேர்த்து கட்டினார். பிள்ளை கண்ணன், இங்க இருக்கிறது மகாலட்சுமி, மாட்டு பொண்ணு சேர்த்து கட்டிட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன், கண்ணன் திருமணம் ஆன பின்புதான் ஸ்ரீகிருஷ்ணன் கிடையாது, திருமணம் ஆறதுக்கு முன்னாடியே ஸ்ரீகிருஷ்ணன். ஆதலால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பெருமை, பாகவதோத்தமர்கள் பெருமை. அப்படி இல்லையே, உங்க மண்டலி பேர் வச்ச மாதிரி தான் வைக்கணும். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அந்த லக்ஷ்மிங்கிறவோ அடக்கமா இருக்கா. இன்விடேஷன் போய் கொண்டு கொடுக்கணும் ஒரு ஃபேமிலியில, அந்த மாமா கிட்ட கொடுக்கணும், மாமி பக்கத்தை நிற்கிறா, இன்விடேஷன் கொடுத்துட்றோம். கிளம்பும் போது மாமி அவருக்கு கொடுத்தேள், எனக்கு கொடுத்தேடா, கேட்பாடா, கேட்க மாட்டா. அந்த இன்விடேஷனுக்குள்ளேயே மாமாவுக்கும் இன்விடேஷன் அடக்கும், பொதுவாக கேட்டால் மாமிக்கு தான் இன்னும் ஜாஸ்தி அடக்கும். அதில் எதுக்கு சொல்ல வந்து, அதுதானே விசேஷம் அதிகம். அதுபோல் நாராயணன்னு சொன்னால் ஸ்ரீத்வம் உள்ள அடங்கியிருக்கு. அதை பிரித்து பார்க்கறதோ, ஒன்றுத்த வசத்தி ஒன்றுத்த தாழ்த்தி பார்க்கறதோ தவறான செயல். நாராயணனும் அம்மாவும் அப்பாவும் ஒன்று தானே. சம்ஸ்கிருதத்தில் மகாரம் பின்பு வரும், பகாரம் முன்னாடி வரும். ப ப ப ப ம, ப முன்னாடி வருது, ம பின்னாடி வருது. அப்படின்னா பித்ருதேவோபவ மாத்ருதேவோபவன் தான் வரணும். அப்படி சொல்லல, பின்னாடி வந்த மகாரம் முன்ன வந்திருக்கு, மாத்ருதேவோபவ. முன்னாடி வந்தப்ப பின்னாடி வருது பித்ருதேவோபவ. முன்னாடி மாதா, பின்னாடி பிதா. முன்னாடி கோசலை, பின்னாடி தசரதன். முன்னாடி தேவகி, பின்னாடி வசுதேவர். முன்னாடி அதிதி, பின்னாடி கஷ்யபர். முன்னாடி கண்ணன், பின்பு. அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய சம்பிரதாயம், அதுதான் விசேஷம். அப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் அதி 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 முக்கியம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதுக்கு நான் சொன்னேன், பெண்கள்லாம் ஓம்காரம் சொல்லக்கூடாது, சொல்லணும். இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது, அங்கன்யாசம் கரண்யாசம்னு வருது பாருங்க, அதுவும் சொல்லக்கூடாது. அந்த பகுதியை மட்டும் விட்டுடணும். என்ன சுவாமி நீங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்தா இதை விடு அதை விடுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விடுன்னு சொல்லிட்டா அது இன்னும் சுலபம்பா. சில பேர் எல்லாத்தையும் விட்டுருன்னு, அது எவ்வளோ சுலபம். அப்படி இல்லை, அந்த அங்கன்யாசம் கரண்யாசம் மட்டும் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, அங்கன்யாசம் கரண்யாசம்ங்கிறது யோகாவில் ஒரு பகுதி. யோகாவும் பெண்கள் பண்ணக்கூடாது. உடனே நிறைய பேர் கேள்வி கேட்பா, இப்போ ஷில்பா ஷெட்டி பண்ணுறாளே, நயன்தாரா பண்ணுறாளேன்னா அவள் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு இதெல்லாம் தெரியாது. பெண்கள் பண்ணக்கூடாது யோகா, அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பண்ணியே பண்ணுவேன்னா நம்ம தர்மத்தில் அப்படிலாம் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஃபத்வா எல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நீ மாட்டுக்கு பண்ணுவோம், யாரும் கேள்வி கேட்க போகிறா. பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம பெருமை, நம்ம முன்னோர்களின் பெருமைக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக இந்தந்த விஷயங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மேலே ஒவ்வொரு நாமமாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த நாமங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு.
1000 நாமங்கள் இருக்கா. அதில் பெரியவாள்லாம் 3 பகுதியாக பிரிச்சிருக்கா. பெருமாளுக்கு 5 நிலை. நீர் எல்லாம் 5ங்கிறீர் 4ங்கிறீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நிலை. முதல் நிலைக்கு பரம் அப்படின்னு பேர். பரம்னா எங்கேயோ ஒரு இடத்துல பகவான் ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி சங்கச்சக்கர கதாபாணிகி பீதவாசா ஜெகத்பதிகி திருமடந்தை மன்மடந்தை இருபாலும் திகழன் இருக்கார் பெருமாள். அதுக்கு பரவாசுதேவன்கிற அர்த்தம். 2வது வியூகம்னு பேரு. அங்க அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன் அப்படின்னு 3ஆ இருக்கார். அது எங்க போய் சேவை சாதிக்கிறாருன்னு கேட்டா, இன்னைக்கும் நீங்க கும்போணத்துக்கு போனேன்னா பக்கத்துல நாச்சியார் கோவில்னு ஒரு திவ்யதேசம். அங்க போனேன்னா பிராட்டிக்கு வெஞ்சுளவல்லின்னு பேர். பக்கத்துல திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாச பெருமாள். இங்க 8 அடி காம்ப்ளான் பாயா அதுவா அது என்னது, அது ஏதோ ஒன்று சொல்கிறதே, அது ஹைட்டு கீட்டு வளர்கிறதுக்கு. அதே மாதிரி ஹைட்டு கீட்டு வளர்ற மாதிரி அவள்லாம் காம்ப்ளான் சாப்பிட்டுட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு இருப்பா. அங்கே அனிருத்தன், பிரத்யும்னன், இங்கே சங்கர்ஷணன். அது வியூகம்னு பேர். 3வது விபவம்னு பேர். விபவம்னா பகவான் அவதாரங்கள்லாம் எடுத்தார் பாருங்க. மீனோடு ஆமை, கேழல், அரி, குரலாய், முன்னுவிராமனாய், தானாய், பின்னுவிராமனாய், தாமோதரனாய், கர்க்கியுமானான், இச்சாமீன விஹார கச்சப மகாபூத்ரீன் எதிர்ச்சாகரேஹே ரக்ஷாவாமன ரோஷ ராம கருணாகா குத்ஸ்த ஹேலாஹலின் கிரீடாவல்லப கல்கவாகன திஷா கல்கின்னிதி பிரத்யகம்னு 10 அவதாரங்கள். எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தாரோன்னு பகவான். அந்த அவதாரங்களுக்கெல்லாம் விபவம்னு பேர். கூரத்தாழ்வான் சொன்னார், அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம்னர் விபவம். முதல் நிலை பரம், 2வது நிலை வியூகம், 3வது நிலை விபவம். 4வதுக்கு ஹார்தம்னு பேரு. ஹார்தம்னா நமக்குள்ள இருக்கார். தேடி பாருங்க, கிடைக்க மாட்டார். உள்ள இருக்கார், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஹார்தம்னு பேரு. 5வது அர்ச்சைன்னு பேரு. அதாவது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர், திருப்பதியில ஸ்ரீனிவாசர், காஞ்சியில வரதராஜர், திருவெள்ளரையில புண்டரீகாட்சன், திருக்கண்டியூர்ல நம்பி, ஹர்ஷாப விமோச்சனன் திருக்கண்டியூர். அதே மாதிரி உப்பிலியப்பன் வியோமபுரி, திருவிண்ணகரில் உப்பிலியப்பன், திருக்குடந்தையில ஆறாவமுதன், திருப்புல்லானியில ஜெகநாதன், திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாபன், குருவாயூர்ல கண்ணன், வர்க்கலையில ஜனார்தனன், உடுப்பியில கிருஷ்ணர், மேலக்கோட்டையில செல்வப்பிள்ளை திருநாராயணன், அகோவிலத்துல நரசிம்ஹர் அப்படின்னு ஒவ்வொரு திவ்யதேசமா சேவை சாதிக்கிறாரே அதுக்கு அர்ச்சைன்னு பேரு. 5 நிலை: பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. முதல் 124 நாமங்கள், 1000ல முதல் 124 நாமங்கள் பரத்வத்தை சொல்லும். அடுத்த 24 நாமங்கள் வியூகத்தை சொல்லும். பாக்கி இருக்க நாமங்கள்லாம் விபவத்தை சொல்லும். அதனால பட்டர் ரொம்ப அழகா பிரிச்சிருக்கார். பட்டர்னா அது என்ன சுவாமி, சாப்பிட்ற பட்டரான்னு கேட்டால் அது பட்டர். இது பட்டர், ரொம்ப பெரிய மகான் பராசர பட்டர்னு இருந்தார். ஆனால் அவர் மயங்கியது பட்டர் சாப்பிட்ட கிருஷ்ணரை பார்த்து தான். அதனால பட்டர்னு இவரை பார்த்து பேர் வச்சாரோ அவரை பார்த்து இது பேர் வச்சாரோ தெரியல, பட்டர் இருந்தார். அவ்வளவு நாமங்கள் இருக்கு. அதில் முதல் 3 நாமத்திலேயே சுருக்கமாக சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். விஸ்வம், விஷ்ணு, வஷட்காரஹா. விஸ்வம்னா என்னன்னு கேட்டா பூர்ணன்னு அர்த்தம். பூர்ணன்னா கம்ப்ளீட்னு அர்த்தம். இப்போ லட்டு இருக்கு, லட்டுல ஒரு சின்ன பகுதி எடுக்கிறேன். இப்போ பாக்கி இருக்கிற லட்டு பூர்ணம் கிடையாது, பாக்கி தான் இருக்கு. 10 கிராம்ஸ் லட்டுல 2 கிராம்ஸ் எடுத்துட்டா 8 கிராம்ஸ் தான் இருக்கும். இப்போ பகவான் அவதரிச்சார், மத்யமா அவதரிச்சார் அப்படின்னா ஒரிஜினல் பெருமாள் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்டா குறையல. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத், பூர்ணமா தான் இருக்கார். அதனால முதல் நாமம் விஸ்வம். 2வது நாமம் விஷ்ணு. விஷ்ணுனா எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன் அர்த்தம். ஒன் ஹூ ஹஸ் பர்வேடட் எவ்ரிவேர்னு அர்த்தம். ஹி ஹஸ் பர்வேடட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருக்கார் விஷ்ணு. அடுத்தது வஷட்காரஹான்னு அர்த்தம். ஷட்டு வஷட், வஷட்காரஹானா உள்ள இருந்து நம்மளை செலுத்துபவன் அர்த்தம். லைக் அ கிங். அதனால வஷட்காரஹா. அதனால நம்மளை உள்ள இருந்து செலுத்துவது நாராயணன், எல்லா இடத்திலும் இருப்பது நாராயணன், பூர்ணமாயிருப்பது நாராயணன். 1000 நாமத்தின் சுருக்கம் 3 நாமம் சொல்லிட்டோம். விஸ்வம், விஷ்ணு, வஷட்காரஹா. அந்த எல்லா இடத்துலையும் இருக்காங்கிற தன்மை தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முக்கியம். இதை சொன்ன ஒரே ஒரு மகான் பிரஹ்லாத ஆழ்வான். அப்பா கேட்டார், எங்க அந்த ஹரின்னு. தூணிலும் உளன் துரும்பிலும் உளன், நீ சொல்லும் சொல்லிலும் உளன்னர். கம்பர் ரொம்ப அழகா ராமாயணத்தில் எடுத்தார். அப்பேற்பட்டவன் எல்லா இடத்துலையும் இருக்காரா. அப்பா அந்த தூணை உடைக்க போனானா, பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்ப டம்போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் அஹர கரஹர ஜம்ப ஜம்பைஸ் ஜம்பைஸ் துல்யாஸ் 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 தும 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 துமகை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் அஹர கரஹர பாத்துமாம் நாரசிம்ஹா
சங்கம் சக்கரம் சாபம் பரசும சமிஷும் சூலபாஷாங்குசாஸ்திரம் வஜ்ரம் கேட்டம் கல முசலகதா குந்தம் மத்யுக்ரகண்டம் ஜுவாலா கேஷம் திரிநேத்திரம் அப்படின்னு சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் பிருகுதிகே விபக்திரே கிருதே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷாதிருஷா வியதிபிஷஜ்யதே வியஜதேனு நரசிம்மர் தோன்றி தன் பரத்வத்தை நிலைநாட்டினார். ஆதலால் சஹஸ்ரநாமம் சிறந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சிறந்தது. விஷ்ணு என்னும் சப்தத்திலேயே மகாலட்சுமி அடங்கியிருக்கா. ஆதலால் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சிறந்தது. சஹஸ்ரநாமத்துக்கு சாரம் ராமநாமம், ராமநாமம் சிறந்தது. பகவானின் ஆராதனத்துக்கு கடைசி மேற்பகுதியாக இருப்பது பாகவத ஆராதனம், ததி ஆராதனம். பாகவதர்கள் சிறந்தவர்கள். ஆதலால் பகவான் சிறந்தவர், பாகவதர்கள் சிறந்தவர்கள். பாகவதர்கள் பகவானின் 1000 நாமங்களான விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபித்தால் சிறந்தது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபிக்கக்கூடிய பாண்டிச்சேரி மக்களின் இடையில் அடியேன் சொன்ன இந்த உபன்யாசமும் சிறந்ததாக அமைந்திருக்கும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி. இப்போ 2 கேள்வி நீங்கள்லாம் கேட்கணும். அதாவது ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம சாஸ்திரத்தில் கேளுங்கோ. அடியேனுக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன், இல்லாட்டா இல்லைன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். தாராளமாக கேளுங்கோ. இன்னொருத்தர் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள்லாம் கேள்வி கேட்க கேட்க தான் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும். தாராளமாக கேள்வி கேளுங்கோ, சொல்கிறோம் பதில். ஏன்னா ஒருத்தரையே பேசிட்டு தான் நன்னால கேட்கறதுக்கு. நீங்கள்லாம் பேசினா தான் இன்னும் சுவாரஸ்யம் ஏற்படும். அதனால் நீங்கள் கேளுங்கோ. சனாதன தர்மம், சனாதன தர்மம்ங்கிறது ஒரு மதமே இல்லை. என்றோ தொட்டு இன்று வரை மேலையார் செய்வனர்கள் என்று பெரியோர்களால் அனுஷ்டித்த சாஸ்திரத்தை கண்டு கேட்டு பார்த்து அனுபவித்து நாம் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. அதற்கு சனாதன தர்மம்னு பேரு. திஸ் இஸ் நாட் எ ரிலிஜன் விச் வாஸ் ஃபார்ம்ட். இன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு முடியுங்கிறது இல்லை. சனாதனம்னா என்னைக்கும் தெரியல. இந்த தர்மத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். பெரியவாள்லாம் கார்த்தால எழுந்துப்பா ஸ்லோகம் சொல்லுவா அப்படின்னா என்ன? நானும் எழுந்துக்கணும், ஸ்லோகம் சொல்லணும். பெரியவாள்லாம் பெருமாளுக்கு அந்த சாப்பாடை வச்சுட்டு தான் சாப்பிடுவா அப்படின்னா நம்மளும் சாப்பாடை பெருமாளுக்கு வச்சுட்டு சாப்பிடணும். அதை முடிச்சுட்ட உடனே படுத்துப்பா, நம்ம படுத்துக்கணும். திருப்பி எழுந்துப்பா, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுவா, நாமும் எழுந்துக்கணும். அதனால படிச்சு வந்ததில்லை, பார்த்து வந்தது, அனுபவித்து வந்தது. ஆதலால் சனாதன தர்மம் என்பதே நம் முன்னோர்கள் செய்ததை நாம் பின்பற்றி செய்தால் அந்த வழிக்கு சனாதன தர்மம்னு பேர். அதை நம்ம பொதுவாக மற்ற ரிலிஜன்லாம் இருக்குங்கிறதுக்காக நம்மளாம் அப்ளிகேஷன் ஃபார்மில் ரிலிஜன்னு கேட்கறதுக்காக புதுசாக ஒன்று ஹிந்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஹிந்துங்கிற வார்த்தை நம்ம ஒரு புஸ்தகத்திலையும் பயன்படலை. அதனால் சனாதன தர்மம்னா திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஏன்ஷியன்ட் ரிலிஜன் விச் இஸ் டைம் இம்மெமோரியல் வித் நோ சோர்ஸ் பிஃபோர். அதாவது ஒரு ஆரிஜினே கிடையாது. அது மாதிரி பெரியவாளால் பின்பற்றி வரக்கூடிய அனுஷ்டானத்தால் வரக்கூடிய தர்மமே சனாதன தர்மம். ஆண்டாள் சொன்னா, ஆண்டாளை பார்த்து அவரை கேட்டா, நீ இவ்வளவு பண்றியேம்மா, திருப்பாவை நோம்பெல்லாம் இருக்க, நீ ஆரம்பிச்சுதா? இல்லை, முன்னோர்கள் பண்ணது. மேலையார் செய்வனகள் வேண்டுவென கேட்டியேன்னு ஆண்டாள். நான் பண்ணலை, எங்க பெரியவாள்லாம் பண்ணான்னா. அதுதான் உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிமா. அப்படி இல்லை. மேன்மை பெரு வார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர், தம்மை உகப்பாரை தாம் உகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே. எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தா, உங்க அப்பாவுக்கு அவர் அப்பா, அவர் அப்பாவுக்கு அவர் அப்பா. இந்த மாதிரி நம்மளாம் பெரியவாளால பின்பற்றி வரக்கூடிய தர்மத்துக்கு சனாதன தர்மம் அப்படின்னு. வேற கேள்வி? ஆமா, ஜடபரதனுக்கு ஏன் அப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகங்கள். ஒரே ஒரு செகண்ட், இது என்னது? விஷ்ணுவின் 1000 தோத்திரங்கள் சொல்வது சிறந்ததா, விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகங்கள் சிறந்தது? சரி சரி. அஜா, நீங்க முன்னாடி சாரி உங்களெல்லாம் பாவம் நடக்க வைக்கிறேன். ஆமா கிடைச்சது. மோட்சம் கிடைக்கல. அஜாமிள உபாக்கியானத்துல அவனுக்கு ஸ்வர்கலோகம் போறதுக்கு கிடைச்சது. யமபட்னத்துக்கு கூட்டுன்னு போல விஷ்ணு தூதாள் கூட்டுன்னு போயிடுறா. ஜடபரதனுக்கு ஏன் புனர்ஜன்மம் வந்ததுன்னு கேட்கிறேளா? பொதுவா நம்ம சனாதன தர்மத்துல ஒரு பகவானை பிரம்மத்தை அடைவதற்கு நிறைய வழிகள் உண்டு. கர்ம யோகம்,
ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி யோகம் அப்படின்னு பொதுவாக 4 வச்சுப்பா. இப்போ நீ எந்த வழியை எடுத்துக்கிறியோ அந்த வழியோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நான் இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறேன், இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டில் டிக்கெட்டோடு போனோம்னா அவன் பார்த்துட்டு போர்டிங் பாஸ்ன்னு ஒன்று கொடுப்பான். அதை மட்டும் நம்ம ஃப்ளைட் ஏறதுக்குள்ளே தொலைச்சோம் உள்ளே விட மாட்டான். ஏன்னா தட் இஸ் எ ரூல். ட்ரெயினில் போகிறோம், கிராக்கர்ஸ் இந்த பட்டாசெல்லாம் எடுத்துன்னு போகலாமா, பார்த்தா பிடிச்சிருவான், எடுத்துன்னு போகப்படாதுமா. ரூல் இஸ் எ ரூல். அந்தந்த வழிக்கு அந்த ரூல் இருக்கு. இவர் பின்பற்றியது கர்ம ஞான சமுச்சயம், கர்மமும் ஞான யோகமும் சேர்த்து. கர்மயோகத்தையே பின்பற்றியவர் ஜனகர். அதனால தான் பகவத்கீதையில சொல்றார், கர்மண்யேவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு. ஜடபரதர் என்ன பண்ணிவிட்டார், கர்ம ஞான சமுச்சயம் பண்ணார். அதனால அந்த ரூல் எப்படின்னா, அந்த யோகம் பண்ணா ஒரு ரூல் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, நமக்குலாம் ரொம்ப முக்கியம். செத்து போற சமயத்துல நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே ஆயிடுவேன். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நம்ம வந்து ஆற்றுல ஒரு நாயை வளர்த்துருப்போம், ஐயோ நாய் சாட்டுதோ இல்லையோ நினச்சினே அடுத்த ஜென்மம் நாய் தான். இந்த வீட்டில் சேஷனாக இருந்திருப்போம், அடுத்த வீட்டில் அது சேஷன், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால எதை நினைக்கிறோமோ, அவர் மானையே நினைச்சுட்டு இருந்தார், அதனால மானா பிறந்துட்டார். அதனால அந்த கர்ம ஞான சமுச்சயம் இருந்ததுனால சிறந்தவர் ஜடபரதர். ஆனா அந்த ரூல், அந்த யோகத்து வழியா போன ரூல் என்னன்னா, நீ செத்து போகும்போது எதை நினைக்கிறியோ அதுவாகவே ஆயிடுவேன். சரணாகதி மார்க்கத்துல நீ எதை நினைச்சாலும் கவலைப்பட வேண்டாம், மோட்சம் கிடைச்சிரும். ஏன்னா நீ பகவானை நினைக்கணுங்கிற பொறுப்பையும் நீ அவர்கிட்டயே கொடுத்துட்ட. செத்து போகும்போது நம்ம பகவானை நினைக்கணும்னா, சரணாகதியில் என்ன பண்ணிடுறோம், நான் உன்னை நினைக்கணுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீயே உன்னை நினச்சிக்கோ. நான் இப்போ அப்படி, அதனால அப்படி இருக்கிறதுனால சரணாகதியை பண்ணவா எதை நினைச்சுட்டாலும் மோட்சம். கர்ம ஞான யோகம் ஃபாலோ பண்றவா எதை நினைக்கிறாளோ அதுவாகவே ஆயிடுவா. அதுக்கு தத்கிருது நியாயம்னு பேர். நான் சொல்றது புரிஞ்சுதா? அதாவது ஜடபரதருக்கு ஏன் புனர்ஜன்மம்னு கேட்டேன். அது அவர் அந்த எந்த மான நினைச்சுட்டாரோ அதையே நினைச்சுட்டபடியால் புனர்ஜன்மம். சரணாகதி மட்டும் பண்ணியிருந்தாருன்னா அவர் கவலையப்பட்டுக்க வேண்டாம், ஜிங்கன் அவர் மாட்டுக்கு வைகுண்டத்துக்கு ஓப்பன் விசாவோட போயிட்டு இருக்கலாம். அவர் பண்ணலை, அவ்வளோதான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா, சில வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்மார்ட், அதாவது சங்கரருடைய அத்வைத்தத்தில் ஜீவாத்மா பரமாத்மா வெவ்வேறா தெரியறது மாயையினால், வாஸ்தவத்தில் அது ரெண்டும் ஒன்று தான். அது பாரமார்த்திய தசை, இது வியாபகாரிக தசை, ரெண்டும் ஒன்று தான் சொல்லுவா. ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் பரமாத்மா ஜீவாத்மாக்குள்ள இருக்கான். இப்போ எனக்குள்ள இருக்காரே ஒழிய நானும் அவரும் ஒன்று கிடையாது. ஆனால் பார்த்தா உங்களுக்கு ஒன்றா தான் தெரியுது. இப்போ லட்டுல திராட்சை இருக்கு. இப்போ நீ என்ன பார்க்குறேன்னு கேட்டால் லட்டு பார்க்குறேன்னு சொல்லுவோம். திராட்சையும் பார்க்குறேன் லட்டும் பார்க்குறேன், தனித்தனியாக சொல்லு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் சாப்பிடும்போது சில குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம், திராட்சையை மட்டும் எடுத்துட்டு லட்டு சாப்பிட்டோம், திராட்சையை மட்டும் சாப்பிட்டுட்டு லட்டு சாப்பிட்டோம். பிரித்து பார்த்தா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு, ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிறபடியால் ஒன்றா தெரியுது, அவ்வளோதான். ராமானுஜ சம்பிரதாயப்படி ரெண்டும் ஒன்று கிடையாது. ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா இருக்கு, பரமாத்மாவுக்கு சரீரமா ஜீவாத்மா இருக்கு. ரெண்டும் வித்தியாசம், வெவ்வேறு தான், ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அண்டி இருக்கு. இப்ப நம்ம ஆத்மா ஜீவாத்மா இருக்கா, உள்ள சரீரம் இருக்கா. இப்போ உமக்கு பார்க்கும்போது ரெண்டு தனித்தனியா தெரியறதா ஒன்னா தெரியறதா? ஒன்னா தெரியறதுங்கிறதுக்காக சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணு இல்லை. எப்படி ஒன்னா தெரியறதுங்கிறதுக்காக சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணு இல்லையோ, தனித்தனியா தெரியலேங்கிறதுக்காக ரெண்டும் ஒன்று இல்லைங்கிறதும் இல்லைன்னு இல்லையோ, அந்த மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று கிடையாது. ஆனால் ஒன்றுத்துக்கு ஒன்று அண்டி இருக்கு. என்னை உன்னில் இட்டேன் உன்னை என்னில் வைத்தேன் ஆழ்வார் ரொம்ப அழகா. உன்னை என்னில் இட்டேன், ஒன்றை நான் எனக்குள்ள வச்சிருந்தேன், என்னை உன்னில் வைத்தேன்னர். ரெண்டு பேரும் அப்படி ஒரு ரெண்டு பேர் வெவ்வேறு தான். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதோ கொஞ்சம் உபாதைகளால் இவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, ஒத்துக்கலாம். நமக்கும் பெருமாளுக்கும் நிறைய காமனாலிட்டி இருக்கு. நம்ம பெருமாளா ஆக முடியுமான்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ப்ராக்டிகாலிட்டிக்கு உதவுமா? நம்ம பெருமாள் ஆகணும்னு கேட்டால், இப்போ பெருமாளா ஆகிறேன்னு சொன்னவாள்லாம் எப்படி போலீஸில் போட்டு கஷ்டப்படுறா, நான் ஆரம்பிக்கிறேன் நானும் கடவுள்னு சொன்னவா என்ன கஷ்டப்படுறா பார்த்தேடா? கடவுள் கிடையாது, எனக்குள்ள கடவுள் இருக்கார். நான் என்னைக்குமே அவருக்கு தொண்டன், அடியவன், தாசபூதன். அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்மளாம் பாகவத ஆளுக்கு கைங்கரியம் பண்ணுவோம். நானே கடவுளாக இருந்தால் எனக்கே நான் இது கைங்கரியம் பண்ணிப்பானேங்கிற ஒரு பதில் வரும். இது அத்வைதம், அது விசிஷ்டாத்வைதம். அவ ஆச்சாரியனை ஃபாலோ பண்ணிக்கணும்.
என்ன இந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது இருக்குது? இந்த சாமிக்கு ஒன்றுமே இல்லை குவாலிஃபிகேஷன். பிறந்த ஊர் பம்பாய் தானே. நல்ல இன்டர்வியூ. விஷ்ணு சார். சரி, அதாவது சுவாமி இங்கே ஒரு கேள்வி கேட்குறாரு, இங்கே ஒரு கேள்வி இருக்குது, இங்கே ஒரு கேள்வி இருக்குது. வரிசையாக பதில் சொல்கிறேன். சுவாமி கேட்ட கேள்வி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல்ல சொன்னது யார்? சூரியன் சொன்னதா சொல்கிறாளே, அப்புறம் யுதிஷ்டிரன் சொன்னதா, பீஷ்மர் சொன்னதா சொல்கிறாளேன்னா, சஹஸ்ரநாமம் பல இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமமே பல இருக்குது. பிரபலமான விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரதத்தில் இருக்குது. பாத்ம புராணத்தில் 2 இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஃபேமஸ் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதுதான். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னவர் பீஷ்மர், கேட்டவன் யுதிஷ்டிரன். அவ்வளோதான். இங்கே கேள்வி, இங்கே ஒரு எழுதி கொடுத்துருக்கா என்னென்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மொத்தமாக சொல்லலாமா இல்லாட்டா நாமாவளியாக சொல்லலாமா? விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூத பிரத்பாவோ பூதாத்மா பூதபாவனா அப்படின்னு ஒன்றா சொல்லலாமா? ஹரி ஓம் விஷ்ணுவே நமஹ, விஸ்வாய நமஹ, அப்புறம் ஷட்காராய நமஹ அப்படி சொல்லலாமான்னு ரெண்டாவதாக சொல்லப்படாது. அது வெறும் கோவிலில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் அல்லது பூநூல் தரித்தவர்கள் தான் அப்படி ஓம்காரத்தை சொல்லிட்டு சொல்லணும். மற்றவாழ்ல நாமத்தை மட்டும் சொல்லிட்டு வரணும். 2த்துக்கும் ஒரே பலன்தான். உனக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை. முன்னாடி ஓம்காரத்தை போட்டு பின்னாடி நமஹாலாம் போட்டு தப்பாக சொல்லி அதெல்லாம் வேண்டாம். மொத்தமாக சொல்லலாம். அர்ச்சனை பண்ணும்போது மட்டும் ஆச்சாரிய உபதேசம் பெற்றவர்கள் மட்டும் ஓம்காரத்தை சேர்த்து சொல்லணும், சொல்லக்கூடாது. மற்றவாழ்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இல்லையே எங்கள் ஊரில் சொல்கிறாளேன்னா நான் முன்னாடி சொல்லிட்டேனே, சொல்லின்னு இருக்கா, இப்படி சொல்லக்கூடாது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன். ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாது இஸ் அட் யோர் டிஸ்போசல். நீங்கள் கேட்ட கேள்வி, நான் யார்? அது நானே இன்னும் தேடின்னு இருக்கேன். உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குது, வெள்ளை சரீரம்னு ஒன்று இருக்குது. இந்த ஜன்மத்தில் இப்படி பிறந்திருக்கேன். முக்கியம் ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன். எங்கள் ஆச்சாரியன் 45ஆம் பட்டம் அகோபல மடத்து பீட்டாதிபதியாக எழுந்தருளியிருந்தார். ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்யபாதுகா சேவக ஸ்ரீவஞ்சட கோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் அண்மையில் பரமபதித்தவர். இப்போது ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் 46ஆம் பட்டம் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன்னு பேர். 45ஆம் பட்டம் அழகேசிங்கர் கீழே தான் அடியனுக்கு சமாஸ்ரயணம். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் குழந்தைகளுக்கெல்லாம் புரியணும்னு சொல்கிறேன். டேட்டூ அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிறது பாருங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் டேட்டூ ஒன்று குத்தின்னு இருக்கோம். சங்கு சக்கரம், உன் சக்கர பொறி ஒத்துக்கொண்டுன்னு ஆழ்வார் 2 பக்கமும். பரசமர்ப்பணம் பரண்யாசம் பண்ணது இங்கே 45ஆம் பட்டம் அழகேசிங்கர் கீழே. அவர் கீழே 1.5 வருஷ காலம் திருநெடுந்தாண்டக காலக்ஷேபம் பண்ணேன். பிறந்தது பெங்களூர், வளர்ந்தது பெங்களூர். கன்னடம் பேசுவேன், கன்னடத்துலேயும் உபன்யாசம் பண்ணுவேன், ஹிந்தியில் உபன்யாசம் பண்ணுவேன், ஆங்கிலத்தில் பண்ணுவேன், சம்ஸ்கிருதத்தில் பண்ணுவேன். சின்ன வயசில் 5 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் பள்ளிக்கூடம்லாம் கான்வெண்ட்டில் படித்தேன். சம்ஸ்கிருதம்லாம் ஆச்சாரியன்கிட்ட போய் படித்தேன். அதனால் அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? எதாவது பெருமாளை பற்றி சொல்லணும்னா தாரதாரையாக வருது. நம்மளை பற்றி சொன்னால் எதாவது வருதா? ஸ்ரீபாஷ்யம் இங்கே ஆச்சாரியன் பில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் கருணாகராச்சாரியார் சுவாமின்னு டிவிலெலாம் வர அவர் தான் எனக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஆச்சாரியன். கீதா பாஷ்யத்துக்கு சேட்லூர் பையம்பாடி மகாமகோபாத்தியாயர் ஸ்ரீ ஊவே ஸ்ரீவத்சாங்காச்சார் சுவாமி. ரகசியத்ரயசாரத்துக்கு ஆச்சாரியன் நெல்வாய் நைத்ருவ மாடபூஷி ஸ்ரீ ஊவே சௌமியநாராயணாச்சார் சுவாமி, எக்ஸ் சிஇஓ ஆஃப் ஜிஇசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். 4வது பகவத் விஷயம் திருவாய்மொழிக்கு ஆச்சாரியன் பருத்திப்பட்டு தேவனார் வளாகம் ஸ்ரீ ஊவே சாரநாதாச்சாரியார் சுவாமி, கரண்ட்லி வைஸ் பிரசிடென்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மும்பை. இவா 4 பேர் கீழே படித்தேன். பாட்டு 3.5 வருஷம் படித்தேன். ஸ்கூலிங் முடிச்சுட்டு பிட்ஸ் பிலானி ராஜஸ்தானில் போய் பிஇ கெமிக்கல் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். இப்போ டிசிஎஸில் ப்ரொடக்ட் மேனேஜராக இருக்கேன். அதை தவிர ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கேன். அதை தவிர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச உபன்யாசங்கள்லாம் கொடுக்குறேன். காலக்ஷேபங்கள்லாம் ஐக்கிய நாடுகளில் போய் கொடுக்குறேன். இதுதான் அடியனை பற்றி. அது ரொம்ப வெரி குட். ரொம்ப கரெக்டான கேள்வி கேட்டார். ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கே கஷ்டம்தான். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இதுக்கு ஒரு சமாதானம் என்கிட்ட சொன்னார். என்னன்னா, பாகவதா யாரும் கண்டுபிடிக்கிறதுனா எல்லாருமே பாகவதான்னு விட்டார். இது ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் பின்பற்றுறது. ஏன்னு கேளுங்க. பாகவதனிடத்தில் அபச்சாரப்படக்கூடாதுன்னா, இப்போது மெட்ராஸ்லலாம் நமக்கு தெரியும், ஆட்டோவில் ஏறினா அவன் ஆட்டோ வேலையை நமக்கு சொல்கிறான்.
இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 20 ரூபாய் ஆகும் மீட்டரில் போட்டால். அவன் சொல்லுவான் 120 ரூபா கொடு அப்படிமா. அது கூட கொஞ்சம் ஏகவச்சனத்திலேயே சொல்லுவான். குந்திங்க அப்படிமா. 120 ரூபா கொடு. அப்பா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மீட்டர் போட்டால் 30 ரூபா கூட ஆகாதே, நீ 120 ரூபா கேட்குறியேன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அப்போ நமக்கு கோபம் வரும், நியாயத்துக்காக போராடுறோம். அப்படின்னா அவன் பாகவதன்னு வச்சுட்டா அவன்கிட்ட பாகவத அபச்சாரம் தானே நம்ம படுறோம். அப்படின்னா நம்ம ஏமாந்து போக வேண்டியது தான் வாழ்க்கையில். அப்படி அர்த்தம் அல்ல. அந்த மாதிரி அநியாயமாக நம்மக்கிட்ட சண்டை போடுறவா பாகவதாளாக இருக்கவே முடியாது. பாகவத லட்சணமே இன்னொருத்தனை ஏமாற்றக்கூடாது. நம்ம எப்படி இன்னொருத்தனை ஏமாற்றலாம்? ஏமாத்துறவன் பாகவதனாக இருக்க முடியுமா? ஐயோ அவர் பாகவதர் அப்படிலாம். எப்போ நீ இன்னொருத்தரை ஏமாற்றணும்னு நினைக்கிறியோ, நீ உன் குடும்பத்தை நடத்துகிற, உனக்கு பணம் தேவை, யாரும் இல்லைன்னு சொல்கிற, பெட்ரோல் விலை 15 ரூபா ஆகும்னா நீ 35 வாங்கிக்கோ, ஏன் 40 வாங்கிக்கோ. அந்த மீட்டர்னு ஒன்று இருக்கே, போட்டு அது எங்களுக்கு காமி, நாங்கள் பின்பற்றுறோம். அவன் காமிக்கவே மாட்டான், அவன் ஏமாத்துறதெல்லாம் ஏமாத்துவான். ஆனால் சொல்கிறது நம்ம மட்டும் பாகவதால்னா சரி கிடையாது. ஆதலால் திருமண் தரித்தவர்கள் விபூதி போட்டுண்டவா கோபிச்சந்திரன் இட்டவா தான் பாகவதாள்னு கிடையாது. இட்டுக்காதவா கூட பாகவதாளாக இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கேட்பா இட்டுண்டாதானான்னு. இப்போ நீங்கள் எத்தனையோ என் கம்பெனிலலாம் என் கூட இருக்க கலீக்ஸ்லாம் திருமணம்லாம் இட்டுக்கிறது இல்லை. ஆனால் அவளெல்லாம் பார்த்தா என்ன ஒரு நியாயப்படி நடந்துப்பா தெரியுமா? இன்னொருத்தர்கிட்ட 1 ரூபா வாங்கிக்க மாட்டா, வாங்கிண்டா கொடுத்துருவா. அந்த நல்ல எண்ணங்கள் தானே அதெல்லாம். அவளும் பாகவதர்கள் தான். ஆதலால் ஆன வரைக்கும் பாகவதர்கள்னு பார்த்தா நல்ல பண்போடு இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். ஏன் பகவத் பக்தின்னு இருக்கணும், ஆனால் நல்ல எண்ணம், அந்த குட் ஹேபிட்ஸ் இருக்கணும். இன்னொருத்தரை ஏமாத்தணும்னு நினைக்கிறவா பாகவதாளா இருக்க முடியாது. யூ லூஸ் த டெஃபினிஷன் தேர். அதனால சுவாமி எப்படி நடந்துக்கணும்னு கேட்டார். வாஸ்தவத்தில் ரொம்ப கஷ்டம், ரியாலிட்டியில் ரொம்ப கஷ்டம். ஏன்னு தெரியுங்க, யாரு பாகவதா யாரு பாகவதானே தெரியறதில்ல. அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியறதில்ல. அவர் ஏமாத்துறவரா ஏமாத்த மாட்டாரான்னு தெரியறது. எப்படி நடந்துக்கிறது? அதனால் பெரியவாள்னா அப்படியே அந்த வாக்கிங் ஆன் த ரோப்புன்னு சொல்லுவா, அந்த கயர் மேலே நடக்கிற மாதிரி தான் நடப்பா. ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நம்ம கிட்ட கொடுக்காத, பாகவதன் கிட்ட அபச்சாரப்படுற மாதிரி என் நடத்தி வச்சுடாத, நல்லவாளா. அதனால்தான் அபிராம பட்டர் பிரார்த்தித்தார். தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் மேல நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அது ரொம்ப முக்கியமாச்சே, அது ரொம்ப முக்கியம். வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி. நம்ம பிரார்த்தனை தான். சுவாமி கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லைன்னு சொல்லிட்டேன் பாருங்க. யாரு பாகவதன் பாகவதன் இல்லை, வியூகத்தில் தான் தெரியறதே ஒழிய நமக்கு அந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஐஸ்லாம் கிடையாது. ஏதோ நடந்துக்க வேண்டியது தான். ஈகோ அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போது நீங்களே நாளைக்கு வந்து உங்கள் உபன்யாசம் சரியில்லைன்னா வாஸ்தவமாக நான் என்ன சொல்லணும்? அப்படியான்னு கேட்டுன்னு போனோம். வருத்தம் வருது, கோபம் வருது, உங்கள் மேலே வருதோன்னோ அந்த ஈகோ இருக்குது. யாருக்கா இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேனே, ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவளே சொல்லுவாள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் உண்டு. என்ன நமக்கு ஒரு 20% அவளுக்கு 1%. ஈகோ இல்லாமல் இருக்கவே முடியாது. சாதாரணமாக சொல்கிறேன், கண்ணன் சொன்னான் பகவத்கீதை, கேட்டான் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு ஈகோ மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? கண்ணா நீ மேலே இருக்கணும், கிருஷ்ணா நான் கீழே இருந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்கணும். சொல்கிறவர் கீதாச்சாரியன் கண்ணன் கீழே உட்காந்துட்டு இருக்க, கேட்குற சிஷ்யன் அர்ஜுனன் மேலே உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். முடிச்சுட்டார். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. கைய வேற காமிக்கிறது, காலப்பிடிடாங்கிற. பிடிக்கலையவன் பெருமாளே வாயதன்னு சொன்னார். ஈகோ விடாது யாரை விட்டாலும். ஆனால் அதுவும் நம்ம பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும். எப்படியாவது அந்த கர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நினைச்சா குறைக்கவே முடியாது. அவன் செய்தாலன்னோ அவன் நினைத்தாலன்னோ ஒரு அணுவும் அசையாது. ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஷ்யேன் மதுசூதனா. மதுசூதனன் ஒருவன் கட்டாட்சித்தால் தான் அது நடக்கும். நம்ம மெம்மேல ஆர்கியூ பண்ணிகிட்டே போகலாம். அந்த ஈகோ குறைக்கிறதுக்கும் நம்ம பகவான் கிட்ட தான் பிரார்த்திக்கணும். மகா ஆமா, பெருமாள் மார்பில் அகலகில்லே நிறையுமென். எது லட்சுமி பெருசா மகாவிஷ்ணு பெரியது? லலிதா. இது பாருங்க, லலிதா சஹஸ்ரநாமம் பெருசா. நீங்க எது கேட்கிறீங்க? வசதி எதுன்னு கேட்கிறீங்களா? சரி, இப்போ இதுக்கு ஒரு பதில் சொல்றேன்.
ஆதிசங்கர பகவத்பாதர் சௌந்தர்ய லஹரின்னு ஒன்று எழுதியிருக்கார், கேள்விப்பட்டிருக்கேளா? சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ ந கலுகுஷல ஸ்பந்தித்தும் அபி அதஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணிய பிரபவத்தின்னு கடைசி ஸ்லோகம். பிரதீப ஜ்வாலாபிர் திவசகர நீராஜன விதிஹி சுதாசூதேஷ்சந்திரோபல ஜலல வைரக்ஞ ரச்சனா ஸ்வகீயை ரம்போபிர் சலில்நிதி சௌஹித்யகரணம் த்வதீயாபிர் வாக்பிர் ஜனனி வாசாம் ஸ்துதீரியம். அம்பாளை பற்றி எழுதியிருக்கார். அம்பாளை பற்றி சொன்ன சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னின்னு தொடங்கி ஆரம்பிக்கிறது. பெருமாளை பற்றி சொல்கிற சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆதிசங்கர பகவத்பாதர் வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். போய் ஒரு பெண் பிள்ளையை கூட்டுட்டு சிஷ்யரை கூட்டுட்டு சொன்னார், சஹஸ்ரநாம புஸ்தகத்தை எடுத்துட்டு வா, லலிதா சஹஸ்ரநாம புஸ்தகத்தை எடுத்துட்டு வா. எடுத்துன்னு வந்தார் பிள்ளை. திறந்து பார்த்தா விஸ்வம் விஷ்ணு, ஐய இது என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொண்டு வந்திருக்கு, ஐயா போய் லலிதா சஹஸ்ரநாமத்தை கொண்டு வாயா. சரி இந்த புஸ்தகத்தை மறுபடியும் எடுத்துன்னு வந்தார். அதை பார்த்தா திருப்பி விஷ்ணு சஹஸ்ரநாமம். சரி மூணாவது வாட்டி எடுத்துன்னு ஐயா, என்னையா நீ மூணாவது வாட்டி எடுத்துன்னா அதுவும் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து சொல்லித்தான், யாம் என் அண்ணனில் இருக்கும் பெயரான விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானமே சிறந்தது, அதை எழுதும்னு தான். ஆதிசங்கர பகவத்பாதர் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதல, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தான் பாஷ்யம் எழுதியிருக்கார். அதில் ரெண்டுமே சிறந்த சஹஸ்ரநாமங்கள், இதில் உயர்த்தி தாழ்த்தின்னு சொல்றதுக்கே இல்லை. ஆனால் அதிகப்படியான வியாக்கியானங்கள், அதிகப்படியான ரெஃபரன்சஸ், மகாபாரதம்ங்கிற இதிகாசத்துக்குள்ள பீஷ்மர் சொல்லி யுதிஷ்டிரன் கேட்டு கண்ணன் ஒத்துன்னு இருக்கார். நன்னா கேட்டுக்கோங்க, சொல்றது கிருஷ்ணரை பத்தி. கிருஷ்ணரே எதிர்க்க நின்று அக்ரி பண்றாரு. எப்பவுமே நம்மள ஒருத்தரை பத்தி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்ட்ரோடக்ஷன்லாம் என்னை பத்தி படிக்கிறான்னா நானே எழுதி கொடுத்துட்டேன்னா அது ரொம்ப ஈஸி. பெருமாளே இருந்து கேட்டிருக்கார் தன் சஹஸ்ரநாமத்தை. அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் எத்தனை சிறந்தது. ஆனால் பெரியவாள்லாம் பாஷ்யம் படி ஒத்துண்டது விஷ்ணு சஹஸ்ரநாமமே. அதனால் சஹஸ்ரநாமம்னு சொன்னால் அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். இப்போ உங்கள் காலத்தில் வந்து நான் கேட்குறேன் சஹஸ்ரநாமம் படிச்சாச்சான்னு, எந்த சஹஸ்ரநாமம்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சஹஸ்ரநாமம்னா அது விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். மற்ற சஹஸ்ரநாமத்துக்கு பேரை வச்சு சொல்லணும். லலிதா சஹஸ்ரநாமம், கணேச சஹஸ்ரநாமம், துர்கா சஹஸ்ரநாமம். ஆனால் சஹஸ்ரநாமம்னு சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். அதெல்லாம் முதல்லையே சொன்னேனே, ஆதிசங்கரர் என்ன சொன்னார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம்னர். அந்த இடத்துல நாம சஹஸ்ரம்ங்கிறது விஷ்ணுன்னு சொல்லலை, வியாக்கியானம் பண்ணவா போட்டா விஷ்ணு நாம சஹஸ்ரம்னா. ஆனால் அது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அதனால ஒன்று ஒசத்தி தாழ்த்தி சொல்கிறேன்னு இருக்காதீங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அவ்வளோ பெருமை உண்டுங்கிறதுக்காக சொல்லு. அதாவது பரசமர்ப்பணம் பண்ண வைஷ்ணவர்கள் மற்ற கோவிலுக்கு போகிறது வழக்கம் இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இப்போ அதில் டவுட்ஸ் இருக்கு. நீங்கள் தானே சொன்னேன் பாகவதால மட்டம் பட்டக்கூடாதுன்னு. அப்படின்னா இன்னொரு தேவதை கிட்ட நம்ம செலுத்தாமல் இருந்தால் அவளையும் நம்ம மட்ட தட்டுறா மாதிரி தானே, நிந்திக்கிற மாதிரி தானேன்னு கேட்குறேன். அப்படி இல்லை அர்த்தம். யோசிச்சு நன்னா பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக தேசிகன் ஒரு விஷயம் சொல்லுவார், நன்னா கேட்டுக்கோங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், இவர் ஒருவரே உமக்கு பர்த்தா, அதுதானே சொல்லுவோம். நீ யாருக்கு வேணாலும் பண்டாட்டின்னு சொல்ல மாட்டான். ஆதலால் பரசமர்ப்பணம் பண்ணும்போது ஒரு ஆச்சாரியன், நீ நாராயணனுக்கு நீ ஏற்பட்ட பத்னி, நம்மளாம் பத்னி ஸ்தானத்தில் இருக்கோம், ஆண்களாக இருந்தாலும் பத்னி ஸ்தானம் தான், அவன் ஒருவனே பர்த்தா. கண்ணனை ஆயர்பாடியில் மக்கள் எப்படி நினைத்தார்களோ அதுபோல் நாம். அதனால இன்னொருத்தர் பக்கம் பார்க்காதேன்னா இன்னொருத்தர் நிந்தின்னு சொல்லலை. சிவபெருமான் மாதிரி ஒரு சிறந்த வைஷ்ணவ பக்தர் உண்டா, வைஷ்ணவானாம் அகம் சம்புகுன்னு வாக்கியம். சிவபெருமான் சிறந்த பக்தர். கந்தவேள் முருகன், இன்னைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போனேன்னா பெருமாளுக்கு காவலாளி முருகர் தான். அதனால தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு குமாரதாரான்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு காவலாக இருக்கிறது கணபதி தான். அதனால தான் பிள்ளையார் பட்டி, அந்த உச்சி பிள்ளையார் ரொம்ப விசேஷம். அந்த ஸ்ரீரங்க மகாத்மத்தை அவர் ரொம்ப பெருமை வாய்ந்தவர். இவ்வளவு இருந்தாலும் பெருமாளையே பின்பற்றுவதற்கு காரணம் என்னென்னா ஃபோக்கஸ், அவ்வளோதான். இன்னொருத்தரை பின்பற்றக்கூடாதுங்கிறது இல்லை. அவள்லாமும் பெருமாளுக்குள் அடக்கம். நம்ம வந்து இப்போல்லாம் தனித்தனியாக அந்த காலத்தில் எண்ணெய் கடை, ஜவுளி கடை, மளிகை கடைன்னு வச்சுருந்தா. இப்போல்லாம் என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல மாலுன்னு கொண்டு வந்துவிட்டா. இப்போ வந்து நம்ம பிக் பஸாருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே கடையில் கிடச்சிடும். இந்த மாதிரி பெருமாள் எல்லாத்தையும் கொடுப்பார். எதுக்கு தனித்தனியாக போவானே, இவன் ஒருவனையே தியானி.
10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் படிப்போம், லாங்குவேஜ் படிப்போம், மேத்ஸ் படிப்போம், சயின்ஸ் படிப்போம், சோஷியல் ஸ்டடீஸ் படிப்போம். 10th ஆனோம்னா அவள் என்ன சொல்கிறா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோ, சயின்ஸ் எடுத்துக்கோ இல்லாட்டா ஆர்ட்ஸ் எடுத்துக்கோ சொல்கிறாளோனோ, ஃபோக்கஸ். சயின்ஸ் எடுத்துனோம்னா அவள் சொல்கிறா இன்ஜினியரிங் எடுத்துக்கோ இல்லாட்டா இது எடுத்துக்கோ, ஃபோக்கஸ். அந்த மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் தனித்தனியே சக்தி இருந்தாலும் எல்லோரும் பரியவசிப்பது ஸ்ரீமன் நாராயணன் இடத்தில். என்ன ஸ்லோகம் சொன்னாலும் என்ன சொல்கிறோம், காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்ம நாபா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத். நான் எது பண்ணாலும் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி. இன்னைக்கும் சங்கர மடத்தில் சொல்லுவா, ஆகாஷாது பதிதம் தோயம் சாகரம் யதா கச்சதி. எந்த நதி இருந்தாலும் அது எங்கே போய் சங்கமமாகும், ஒரே கடலில். சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. நீ எந்த தேவதையை செலுத்தினாலும் கேசவனிடத்தில் போகும். சில ஆச்சாரியான்னு சொல்லிட்டா தனித்தனியாக இதுக்கு தியானிப்பானே, கேசவனை மட்டும் தியானின்னு சொல்லிட்டா. மற்ற தேவதைகளை தாழ்த்தியோ மட்டம் தட்டியோ நிந்தித்தோ அல்ல, திருமால் ஒருவனே போருங்கிறத எண்ணம் தான். இது தாழ்த்திங்கிற எண்ணம் இல்லை. புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. இந்த சிடிஸ் சிலது வச்சுருக்கோம். அக்ரே பஷ்யாமின்னு ஸ்ரீமன் நாராயணியத்தை பற்றி 2 மணி நேரம் ஹரிகதாய் சொல்லியிருக்கேன். அது வேணுங்கிறவா வாங்கிக்கலாம். 150 ரூபான்னு நினைக்கிறேன். இன்னொன்று மண்ணு புகழ் கோசலைத்தன்னு ஆழ்வார் 10 பாசுரம் ராமாயணத்தை சுருக்கி தாலாட்டா பாடினார். அதை பற்றி 2 மணி நேரம் ஹரிகதை சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவா வாங்கிக்கலாம். 125 ரூபா. இன்னொன்று சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு நாடகத்தை தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் எழுதினார். 6 மணி நேரம் உபன்யாசம் பண்ணியிருக்கேன். 300 ரூபா ஒரு சிடி எடுத்துக்கிறேன். யாருக்காக வேணும்னா வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் இத்தனை பொறுமையாக இன்றைக்கி கொஞ்சம் அடியேன் முதல்ல ஒரு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். என்னென்னா இன்னைக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 10:45 ஆரம்பிச்சிது. முழு காரணம் அடியேன் தான். 3/4 மணி நேரம் லேட்டாக வந்துவிட்டேன். க்ஷமிக்கணும். உங்கள் எல்லாருடைய டைம் எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு தெரியும். அடியேன் கொஞ்சம் க்ஷமிக்கணும். வேணுங்கிறவா அந்த சிடி வாங்கிக்கலாம்.